Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது நமக்கு இன்னும் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்குது. இந்த குறைவான நாட்களை சரியாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த 2 நாளை நம்ம சரியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நாம் 70+ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறது கண்டிப்பாக உறுதியாயிரும். இந்த 3 பேஜஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டுமாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் 70+ மார்க் வந்து என்ன ஸ்கோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 மார்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 60 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த 3 பேஜில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் தெளிவாக நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் 70+ மார்க். 2 மார்க் எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 மார்க்கை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே இதிலேருந்தே நமக்கு நிறையா 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். சரியா? அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பல்சரி கொஸ்டின் வேறு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த 2 மார்க்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதிலிருந்து நிறையா 16 மார்க் கொஸ்டின்ஸும் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. இப்போ யூனிட் 1ல் வந்து, அதாவது இயல் 1ல் வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழிகளின் வகைகள், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. செம்மொழி என்றால் என்ன, அதுக்கப்புறம் செவ்வியல் பொருள் எழுதுக, அறம் வரையறுக, காப்பியம் என்றால் என்ன, பெருங்காப்பியம் என்பது யாது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதாவது இந்த கொஸ்டின் மார்க் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் மார்க் பக்கத்துலேயே இப்போ 11வது கொஸ்டின் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெருங்காப்பியம் என்பது யாது அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் என்ன பார்த்தா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பக்தி இலக்கியங்கள் என்றால் என்ன, 4000 திவ்ய பிரபந்தம் பாடிய ஆழ்வார்கள் எண்ணிக்கை என்ன, சரியா? அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அது பக்கத்தில் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. பெண் நாயன்மார்களின் பெயர்களை எழுதுக, அதுக்கப்புறம் சிற்றிலக்கியங்கள் என்பவை யாவை, சரியா? கலம்பகம் என்றால் என்ன, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த இயல் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுக்கல் என்றால் என்ன, அதை பற்றி விரிவாக எழுதுக அப்படின்னா நமக்கு வந்து 16 மார்க்கில் கேட்க போகிறாங்க. ஆனால் இந்த நடுக்கல் என்றால் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் வந்து 2 மார்க்கில் கண்டிப்பாக நமக்கு என்னாச்சு பார்த்தா கேட்க போகிறாங்க. அது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இயல் 2ல். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க, சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஐம்பொன் கலவை விகிதம் யாது, அதாவது ஐம்பொன்னில் கலந்துள்ள உலோகங்கள் யாவை அப்படிங்கிற கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க, சரியா? சிறு தெய்வங்கள் என்றால் என்ன, அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் கஞ்சக்கருவி என்றால் என்ன, உதாரணம் தருக. அதுக்கப்புறம் பழந்தமிழர்கள் பயன்படுத்திய இசைக்கருவிகளில் பெயர்களும் 4 எழுதுக. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதை பார்த்துங்க. அதாவது கூத்து என்றால் என்ன, இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் ஒயிலாட்டம் என்றால் என்ன, தோல்பாவை கூத்து என்பது என்றால் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தமிழர்களின் வீர விளையாட்டுகளின் பெயர்களும் 4 எழுதுக, சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயல் 4ல் வந்து பார்த்தோம்னா அகம் வரையறு, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சங்ககால துறைமுகங்களில் பெயர்களுள் 4 குறிப்பிடுக. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் தமிழகத்திலிருந்து ஆங்கிலேயர் ஆட்சியை தமிழகத்திலிருந்து முதலாக எதிர்த்தவர் யார், அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 16 மார்க் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப முக்கியம். இதை மட்டுமா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 பேஜை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்கே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். 70+ மார்க் வந்து கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இயல் 1ல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வியல் இலக்கங்களின் தனி சிறப்புகள், திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மேலாண்மை கருத்துக்கள், இதெல்லாம் பற்றி நம்ம என்னாச்சு பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு பாரதியார் மற்றும் பாரதிதாசன் ஆற்றிய பங்களிப்புகள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இயல் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழர்களின் சமூக பொருளாதார வாழ்வியல் கோவில்கள் பெருமிடம், அதுக்கப்புறம் நடுக்கல் மற்றும் அதன் நோக்கங்கள். நான் ஏற்கனவே இயல் 2ல் அந்த நடுக்கல் கொஸ்டினை பார்க்கும்போது சொல்கிறேன், இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. நடுக்கல் மற்றும் அதன் நோக்கங்களின் அமைப்பை விவரின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பழங்குடியினர்கள் தயாரிக்கும் கைவினை பொருட்கள் பற்றி என்ன எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழர்கள் தம் வாழ்வில் பயன்படுத்திய இசைக்கருவிகள், சரியா? இது 2 மார்க்லேயே வந்துச்சு. அதனால தான் 2 மார்க்கை நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாவே அதை வச்சே நம்மளால் 16 மார்க் கொஸ்டின்ஸை நம்மளால் எழுத முடியும். அதுக்கப்புறம் தமிழர்களின் வாழ்வில் கரகாட்டம் பெரும் இடம் என்ன, அதுக்கப்புறம் தமிழர்கள் உருவாக்கிய விளையாட்டுகளின் நோக்கங்கள், தமிழர்களின் வாழ்வில் வில்லுப்பாட்டு பெரும் இடம், தெருக்கூத்தின் அமைப்பு மற்றும் ஆடல் முறைகள், நாட்டுப்புற கலைகள் ஆடல் கலை சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாட்டுப்புற கலைகளின் தன்மை. இயல் 4ல் வந்து பார்த்திங்கன்னா கடல் கடந்த நாடுகளின் சோழர்கள் அடைந்த வெற்றிகள்,
தமிழர்களின் திணை கோட்பாடுகள், சங்க இலக்கிய அகக்கோட்பாடுகள், சங்க காலத்தில் நடைபெற்ற ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வணிகங்கள், சரியா? சங்க தமிழர்களின் எழுத்தறிவும் கல்வியறிவும். இயல் 5ல் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தின் பங்கு என்ன, இந்தியாவில் பிற பகுதிகளில் தமிழ் பண்பாட்டின் தாக்கம் என்ன, சுயமரியாதை இயக்கம் என்றால் என்ன மற்றும் அதன் செயல்கள் நெறிகள் பற்றி விவரிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்திய விடுதலை போரில் தமிழர்களின் பங்கு, தமிழ் நூல்களின் அச்சு வரலாறு அப்படின்னு சொல்லி இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் 12ஆம் தேதி எக்ஸாம் எழுதும் போது சூப்பராக நீங்கள் எக்ஸாம் எழுதலாம், சரியா? இன்னும் நான் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுக்குறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் நாம் பேப்பர் பர்சன்டேஜ் வீடியோலாம் நம்ம தமிழுக்காக கொடுத்துருந்தோம், சரியா? அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.